தலைவர் விஜய்க்கு வந்து பிரச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி மறுத்துருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அது என்னன்னு தெரியலையே, நான் அதை கவனிக்கல. மறுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, யாருக்கும் மறுக்க முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையம் அனுமதிச்சு தானே ஆகணும், எல்லாரையும் அனுமதிச்சு தான் ஆகணும். அது என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல, நீங்க சொல்லிதான் தெரியுது. மறுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்புறம் என்ன ஜனநாயகம், அப்புறம் என்ன மக்களாட்சி? எல்லாரும் ஜனநாயகத்துல சம வாய்ப்பு சம உரிமைங்கிறது வெற்று பேச்சாயிரும். தேர்தல் கட்டுப்பாட்டுல அதிகாரிகள் வந்திருக்காங்க, இன்னும் பழைய அதிகாரிகள் வந்து திமுக இருக்காங்க. பல இடங்கள்ல வந்து எதிர்கட்சிக்கு அனுமதி மறுக்கிறாங்க. விஜய் தொடர்ந்து மறுக்கிறாங்க. தெருமுனை பிரச்சார கூட்டம்னு சொல்லிட்டு 214 ஒரு சென்னையில 140 இடங்களை தேர்வு பண்ணிருக்காங்க. திமுக ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக அளவுல கூடக்கூடிய மக்களுக்கு அனுமதி வழங்குறாங்க. எப்படி பாக்குறீங்க? தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டுல இருக்கா இல்ல திமுக கட்டுப்பாட்டுல இருக்கா? அதே நெருக்கடி இன்னைக்கு இல்ல. இப்ப தம்பி விஜய் இப்பதான் அனுபவிக்கிறாரு. நான் கடந்த 15 ஆண்டுகளா அனுபவிக்கிறேன். நான் பேச ஏதாவது கேட்டா எங்க மக்கள் நடமாட்டமே இருக்காதோ அந்த சந்துக்குள்ள கொடுத்துருவாங்க.